ஆண்களுக்காகவும் நான் பேசுவேன். எல்லாரும் நிம்மதி எங்க தேடிட்டு இருக்கோம்? பாத்ரூம்ல தான் தேடிட்டு இருக்கோம். லைட்டா போடலாம்னா நோ தப்பாகுதுண்ணா. நிம்மதின்னு சொல்ற உங்ககிட்ட இருந்து வர நிம்மதி தான் சொல்றாரு. இன்னும் புரியல உங்களுக்கு அது சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. நாசமா போன நண்டு மண்டக்கார அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களடா. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு இல்ல. மூஞ்சிக்கு நேர வந்து கெட்ட வார்த்தையால திட்டாயா. நாய் கூட வால் இருக்க மாதிரி என் கூடயே அவங்க இருந்துட்டாங்க. சோ இப்போ வந்து நாயாவே இருந்துட்டேன். தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல. சோலி முடிச்சு என் லைஃப் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருச்சு. எதற்கெடுத்தாலும் குறை சொல்லும் மனைவிமார்கள், மாட்டிக்கொண்டு தவிக்கும் அவர்களது கணவன்மார்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட கணவர்கள் இதை பண்றதுனால சகிச்சிக்கவே முடியல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த விஷயம் என்னால சகிச்சிக்கவே முடியல. டேய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலா இரிட்டேட் ஆகுற ஒரு விஷயம், நம்ம எவ்வளவு சொன்னாலும் செய்யாத ஒரு விஷயம், குளிக்கிறது. ஃபேஸ் வாஷ் பண்ணி சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவ்வளவு சொன்னாலுமே, நல்ல விதமா சொன்னாலும், சண்டை போட்டாலும், ஏன் என்ன சும்மா குளிக்க சொல்லிட்டே இருக்கேன்? நான் வீட்டில் தானே இருக்கேன். இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இவருக்கு இதான் வேலை. பட் எங்களால் வந்து ஆஃபீஸ் போறது மட்டும்தான் அப்பதான் குளிப்பாரு. ஆக்சுவலா குளிக்கிறது நமக்கு நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஏன் அதை பண்ண மாட்டீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. சார் லாக்டவுன்ல எத்தனை நாள் குளிச்சோம்? இல்ல கேளுங்க சார் நீங்க. இல்ல பிரதர், ஆக்சுவலா நான் வந்து என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. டேய் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? நான் உங்களை வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ஆனா அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்து இந்த ஏரி அப்படிங்கிறாங்க. இல்ல பதில் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். லாக்டவுன்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? 3 மாசம் போட்டிருந்தாங்க. அது அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா 2 நாளைக்கு மேலலாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எவ்வளவு நாள் ஆச்சு சார்? போயிருக்கு சார் 4 நாள் வரைக்கும் போயிருக்கு சார். லாக்டவுன்லயா? லாக்டவுன்ல சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. எதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது சார். இந்த விஷயம் வந்து எத்தனையோ தடவை சொல்லியும் அதை மாத்திக்கல. எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் மாத்திக்க மாட்டாங்க. ஐ திங்க் இது எல்லாருக்குமே வரும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பாத்ரூம்குள்ள போயிட்டு மணிக்கணக்கா உட்கார்றது சார், செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு சார். செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. சார் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பார். போன் வெளியில இருக்காது, உள்ள பாத்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு போயிருவாங்க. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல சார். மச்சாங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். இறங்கி வேடா சார் ஒரே விஷயம் சார். வீட்டுக்குள்ள இவங்க மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து சாப்பாடு வேணும், தண்ணி வேணும்னு சொன்னாலும் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க போனை வச்சுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம பார்த்து வச்சோங்களேன், மறைப்பாங்க, தூக்கி போட்டுறோம். நம்ம அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்காரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கலாம். சோ நமக்கு எப்போ ஒரு நிம்மதியான ஒரு டைம் கிடைக்கும் சார் பாத்ரூம்ல நிம்மதியான டைம்ன்றது வாழ்க்கையில எப்போ கிடைக்கும்? அவர் நிம்மதியை தேடி ஹிமாலயஸ் போவாங்க. அவர் நிம்மதியை தேடி டாய்லெட்டுக்கு போறாரு. எப்படி உங்களுக்கு? எல்லா ஆண்களுக்காகவும் நான் பேசுவேன். எல்லாரும் நிம்மதி எங்க தேடிட்டு இருக்கோம்? பாத்ரூம்ல தான் தேடிட்டு இருக்கோம். லைட்டா போடலாம்னா நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சரக்கு போலான்னு கூப்பிட்டேன்டா. வந்து போய் ரொம்பவே போய் சார். முக்காவாசி வேலை நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம். அவங்க தினமும் வெளில ஒர்க்குன்னு போயிட்டு தான் வராங்க. அப்பெல்லாம் மொபைல் பார்க்க அவர் மாட்டாங்க. நிம்மதின்னு சொல்ற உங்ககிட்ட இருந்து வர நிம்மதி தான் சொல்றாரு. இன்னும் புரியல உங்களுக்கு அது சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படியே மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணிருக்கீங்க சார் சார். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சார். நான் வந்து மொபைல்ல என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரெஃப்ரி அவன் தான் போய் சொல்றான். இல்ல ரீல்ஸ் பார்க்கணும் எப்படி சொல்ல முடியும்? நான் உள்ள போய் ஆபீஸ் வேலை கூட தான் பார்க்கலாம். அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு கடமை உணர்ச்சி உள்ள வர நம்ம என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கணவர்கள் பண்றதுல எதை உங்களால சகிச்சிக்கவே முடியல? எல்லாரும் வந்து வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிடறதுக்காக தான் வாழ்றாரு. எனி டைம் நான்வெஜ். ஒரு புல்லு காடை, ஒரு புல்லு கவுதாரி, ஒரு புல்லு கொக்கு, ஒரு புல்லு கோழி, ஒரு புல்லு நண்டு, ஒரு புல்லு நத்த, ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. நான் வந்து வெஜிடேரியன். எனக்கு சமைக்கவும் தெரியாது நான்வெஜ். அவர் வந்து எனி டைம் நான்வெஜ் தான். சாப்பாடு செய்யறியா? இல்ல. சரி ஆர்டர் போயிட்டோம். ஐயோ என்ன உள்ள வை குமாரே. ஏமா
நானே டக்குனு எடுத்துக்கினேன். அது சரி. சோறு 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 எனி டைம் சோறு இதே வேலையை வச்சுருந்தா நான் சம்பாதிக்கிற ஃபுல்லாமே சோறுக்கே போயிருன்ற அளவுக்கு அவர் பண்றாரு. ஏய் எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ திருப்புடா வண்டிய மாமா நான் இல்ல பாஸ் வாரத்துல 7 நாள் நான்வெஜ் சாப்பிடுறது அவங்களுக்கு சகிக்க முடியலையா? இல்ல சார், அவங்க செய்யறது என்னால ஜீரணிக்க முடியல, அதனால வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாகி போயிடுச்சு. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரொம்ப தப்புங்க. இப்போ வந்ததுல இருந்து நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் ஆர்டர் என்கிட்ட சொல்றது இல்ல, வாங்கிட்டு வந்து தர்றது இல்ல. ஆர்டர் நல்லா இருந்தா நான் சார் ஆர்டர் பண்றேன். விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். நல்லா இருந்தா நான் சார் ஆர்டர் பண்றேன். உடனே அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடணும் சாப்பிடறதுக்கு, இல்ல நீ நல்லா செஞ்சு தரணும். ரெண்டுமே இல்லைன்னா எங்க போறது? நாசமா போன நண்டு மண்டக்கார அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களடா. ஏடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே. ஏடா இங்க வந்து நான் சாய் சந்த பாக்குறவே இந்த மண்ணை மாத்தணும்னு பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிட்டு ராஸ்கல் எடி செருப்ப நாய். அதெல்லாம் நண்டு மண்டக்காரன். இதே பரவாயில்ல சார், ஏதோ இங்க இருக்கறதுனால அப்படி பேசுறா போல. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு இல்ல. மூஞ்சிக்கு நேர வந்து காணா கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டாயா. லவ் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது வெங்காயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட தான் சுத்திட்டு இருப்பாரு 24/7. அப்போ 5 வருஷமா நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்தாங்க. நமக்கு பழகி போச்சு, வீட்டெல்லாம் விட்டுவிட்டு நம்ம இங்க வேலை செய்ய வந்த இடத்துல இங்கேயே சுத்திட்டு இருந்தாச்சு. சிறப்பான ஆள் நீ. நம்ம ஒரு டீம். நோ, நீ ஒரு நல்ல மனுஷன். அதான் நீ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். டிவிஎஸ் நம்ம கூட இருந்துட்டாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு அந்த நாய் கூட வால் இருக்க மாதிரி என் கூடயே அவங்க இருந்துட்டாங்க. சோ இப்போ வந்து நாயாவே இருந்துட்டேன். வைஃப் ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருப்பேன் சார். சரி, பொட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே. என் பொட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே. என் பொட்டாட்டி ஜாலியா இருக்கிறதுல என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் அடக்கம்? நல்லா அடக்கம்னு சொல்லிட்டா திருப்பி ஜாலியா இருக்க முடியாது சார். எனக்கு தெரியும் சார், ஆனா அது என்ன ஜாலின்றது எனக்கு தெரியும். தெரியாத மாதிரியே நம்மளும் இருந்துக்கணும். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு. உங்க வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தான் எல்லாம் ஓகே, பட் ஆனா என்ன இருக்குன்னு கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டுக்குள்ள போவேன், அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பெட் கவர்லாம் கிளீனா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. போன உடனே ஒரு வில்லன் சிரிப்பு சிரிச்சுட்டு அதை கலைச்சு போட்டு அப்படின்னா ஜாலியா இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆயிருக்கும் சார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அவங்களுக்கு தெரியாது நான் இப்போ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். அது உங்களுக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது. எங்க போயிருந்தீங்க? கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். கொடைக்கானல் கொடைக்கானலா? ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிட்டு வந்தேன். அது இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல. சோலி முடிச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, என் லைஃப் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருச்சு. பாடா பொம்பரை கட்ட மண்டையா இன்னைக்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன கொடுமை சார். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? Can you catch my point? It's nice, no? வரட்டா மாமே. வரட்டா.